வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் 19 அத்தியாயத்தின் தொடர்ச்சியை காண்போம். பிருது சக்கரவர்த்தி செய்து வரும் 100வது யாகம் பூர்த்தியாக கூடாது என்று எண்ணினான் இந்திரன். ஏனெனில் அது பூர்த்தியாகுமானால் இந்திர பதவி பிருதுக்கல்லவா கிட்டிவிடும். யாகத்தை நடத்த விடாது தடுக்க என்ன விக்னம் செய்யலாம் என யோசித்தான். பாஷாண்டியாக வேடம் தரித்து பிருதுவின் கண்ணுக்கு தெரியாது யாகசாலையில் நுழைந்து யாக குதிரையை கவர்ந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக புறப்பட்டான். யாக குதிரையை காணாது அனைவரும் திடுக்கிட்டனர். அப்போது அத்ரி மகரிஷி பிருதுவின் குமாரனை அழைத்து வானிலே குதிரையுடன் செல்லும் இந்திரரை காண்பித்தார். உடனே அவன் வில்லை கையில் எடுத்துக்கொண்டு இந்திரனை துரத்தி சென்றான். அவனை நெருங்கியதும் அடே நில் என்று கர்ஜித்தவாறு பானத்தை பூட்டினான். இந்திரன் திரும்பி பார்த்தான். அந்த க்ஷணமே பிருது குமாரருடைய கோபம் மறைந்து விட்டது. ஜடாதாரியாய் உடலெங்கும் விபூதி பூசி தபஸ்வியாக விளங்கும் அவனை கொல்லுவது தகாது என்று பேசாமல் திரும்பினான். அதை கண்ட அத்திரி, ஹே ராஜகுமாரா, நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய். அவன் உண்மையில் தபஸ்வி அல்ல, வேஷதாரியே. இப்போதே அவன் மீது பானத்தை பிரயோகித்து குதிரையை மீட்டு திரும்பு என்றார். மகரிஷியின் வார்த்தைகளை கேட்டு அரசகுமாரன் மறுபடியும் இந்திரனை துரத்தி சென்றான். இந்திரனோ சட்டென்று அஸ்வத்தை விட்டுவிட்டு மறைந்து விட்டான். அரசகுமாரன் குதிரையை அழைத்து கொண்டு யாகசாலைக்கு திரும்பினான். அவன் பராக்கிரமத்தை அனைவரும் புகழ்ந்து கொண்டாடி அவனுக்கு விசிதாசுவன் என்னும் பெயரையும் அளித்தார்கள். முதல் முயற்சியில் தோல்வியுற்ற இந்திரன் மறுபடியும் அசுவத்தை அபகரிக்க முயன்றான். யாகம் நடக்காது தடுக்கப்பட்டதால் அவன் பதவி நிலைக்கும். இம்முறை அவன் காடந்தாரத்தை சிருஷ்டித்து அதில் மகிழ்ந்தவனாய் யாகசாலையில் அடைந்த குதிரையை கவர்ந்து சென்றான். இம்முறையும் அத்திரி மகரிஷி இந்திரன் முயற்சியை முறியடித்தார். அரசகுமாரனை அழைத்து இந்திரன் செல்லும் இடத்தை காட்டி அவனை அழித்து குதிரையை மீட்டு வருமாறு கூறினார். அரசகுமாரன் அவ்வாறே இந்திரனை பின்தொடர்ந்து சென்று அவன் ஒளிந்து விடுவது என்று அஸ்திரத்தை எடுத்தான். அரசகுமாரனுடைய பானத்திலிருந்து தப்ப இந்திரன் 2வது முறையும் குதிரையை விட்டு மறைந்து விட்டான். விசிதாசுவன் யாக குதிரையை மீட்டு கொண்டு யாகசாலைக்கு திரும்பினான். 2 தடவையும் இந்திரனுடைய முயற்சிகள் நிறைவேறாது செய்து விட்டாலும் மீண்டும் அவன் இம்மாதிரியான காரியங்களில் ஈடுபட மாட்டான் என்பது என்ன நிச்சயம் என்று தோன்றியது. பிருது சக்கரவர்த்திக்கு இப்போதே இந்திரனை ஒழித்துவிட்டு பின்னரே யாகத்தை தொடங்குவேன் என்று சீரியவனாய் வில்லை எடுத்து பானத்தை பூட்டினான். அப்போது ரித்துவிக்குகள் அவனை பார்த்து, அரசே, தங்கள் செய்கை நன்மை அளிக்கக்கூடியதென்று. யாகத்திலே பலியாக வதம் செய்யப்பட்டு இருக்கும் பிராணி வதையை தவிர வேறு எவ்வித ஹிம்சையும் தாங்கள் கொள்ளலாகாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆகுதிகளாலே இந்திரனை இழுத்து ஹோம குண்டத்திலேயே ஹோமம் செய்து விடலாம் என்றனர். அரசனும் அதற்கு சம்மதிக்கவே ரித்விக்குகள் ஸ்ருக் எனப்படும் ஹோமை பாத்திரத்தில் ஹோமம் செய்ய தொடங்கினர். நிலைமை மோசமாகி வருவதைக் கண்ட பிரம்மதேவன் அதை தடுக்க எண்ணம் கொண்டார். ரித்விக்குகளை அழைத்து, ஹே ரித்விக்குகளை, இந்திரன் சாதாரண தேவன் அல்ல, பகவானுடைய சுரூபமாகிய யாகத்திலே பூஜிக்கப்பட்டவன். அவனை கொல்ல உங்களால் முடியாது என்றார். பின்னர் அரசனை பார்த்து, ஹே ராஜன், உன்னால் செய்யப்பட்ட யாகங்கள் போதும். இந்த யாகம் பூர்த்தியாகாது, இப்படியே விட்டுவிடு. 100 அஸ்வமேத யாகங்களுக்கு 1 குறைய 99 யாகங்கள் பூர்த்தி செய்தால் ஏகோண சதகருது என்று புகழப்பட்டு இந்திரனுக்கு மேலாக சிரேசை அடைய விளங்குவாயாக. இந்திரன் உன் விஷயத்தில் செய்ய முயன்ற தடைகளை மறந்துவிடு. பகவானுடைய அம்சமாக விளங்கும் நீ இந்திரனுடைய நட்பு பாராட்டி இருவரும் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்றார். பிரம்மதேவனுடைய வார்த்தைகளை கேட்ட அரசனுக்கு அதுவே நியாயம் என்று பட்டது. யாகத்தை அத்துடன் முடித்து வந்திருக்கிறவர்களுக்கு அநேக பொருள்களை வாரி வழங்கி கௌரவித்தான். இந்திரனும் யாகசாலைக்கு விஜயம் செய்து அரசனுடைய உதார குணத்தை பெரிதும் பாராட்டினான். அப்போது நாராயணன் அரசனை பார்த்து சொல்லத் தொடங்கினான். ஹே ராஜன், சாதுக்களுக்கும் உத்தமமான ஞானிகளுக்கும் எந்த பிராணிகளுக்கும் கெடுதல் செய்ய மாட்டார்கள். இந்த தேகம் புண்ணிய பாபம் ஆகிய 2 வினைகளின் விளைவால் தோற்றுவிக்கப்பட்டது. இதை அறிந்த ஆத்ம ஞானிகள் இச்சரீரத்தை பற்றிய விஷயங்களில் ஆசை வைக்க மாட்டார்கள். சுக துக்கங்களும் பால்யம், கௌமாரம், வாலிபம், விருத்தாப்பியம் என்ற பேதங்களுக்கு இந்த சரீரத்துக்கே அன்றி அதனுள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு இல்லை.
ஆத்மாவை அறிந்தவன் சரீர சம்பந்தமான விஷயங்களால் கிரகிக்கப்படாது அவனின்றி விலகி பரமாத்மாவான என்னை அடைய பாடுபடுகிறான். என்னிடம் நிலையான பக்தி கொண்டு பந்த பாசங்களிலிருந்து விடுபட்டவன் மோட்சத்தை அடைகிறான். மந்திரி பிரதானிகளுடன் கூடி இப்பிரபஞ்சத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் ரட்சித்து வருவதே உனக்கு சிறந்த தர்மமாகும். இன்னும் சிறிது காலத்தில் உன்னை தேடி சனத்குமாரர்கள் வருவார்கள். அவர்களில் தரிசன பாக்கியத்தால் அவர்களிடமிருந்து மோக்ஷாசம் ராஜ்யத்தை அடையும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளப் போகிறாய் என்றார் மகாவிஷ்ணு. அதை கேட்டு பரவசமான அரசன் எதிரில் இருந்த இந்திரனை காட்டி அனைத்து தன் அன்பை வெளிப்படுத்தி, தேவேந்திரா, உன்னிடம் நான் பகைமை பாராட்டியதற்காக வருந்துகிறேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான். பின்னர் பரந்தாமனை நமஸ்கரித்து, பிரபோ, தங்கள் கல்யாண குணங்களை கேட்டு ஆனந்திக்க எனக்கு இந்த 2 காதுகளும் போதாது, 10,000 காதுகளை அனுகிரகிக்க வேண்டும். ஹே பிரபோ, தங்களுடைய மங்களகரமான சரிதங்களை கேட்க பிரியப்படாதவன் மூடமான பசுவுக்கு சமமானவன் என்றோ என்று பிரார்த்தித்தான். தம்மிடம் பிரிது கொண்டிருந்த பக்தியை கண்டு சந்தோஷித்தவராய் மகாவிஷ்ணு அவனுக்கு சர்வ மங்களமும் உண்டாகுமாறு அனுகிரகித்து புறப்பட்டார். பிருதுவும் யாகத்துக்கு வந்திருந்து முனிசிரேஷ்டர்களுக்கு ஞானிகளுக்கும் மற்றுமுள்ளவர்களுக்கும் தகுந்த பொருட்களை காணிக்கையாக கொடுத்து அவர்களை திருப்தி செய்வித்து அனுப்பிவித்து விட்டான். சில நாட்கள் சென்றன. பிருதுவுக்கு மறுபடியும் யாகம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தோன்றியது. மகாசத்திரம் எனப்படும் பிரசித்தமான யாகத்தை தொடங்கினான். அதற்கு சகல தேவர்களையும் பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள், முனிசிரேஷ்டர்கள் ஆகியோரையும் வரவழைத்து அவரவர் தகுதிக்கேற்ப அவர்களை உபசரித்தான். மிகவும் சந்தோஷம் அடைந்த மனத்தை உடையவனாய் அவன் சபையிலே எழுந்து நாற்புறமும் கூடியிருக்கிற மக்களை நோக்கி அவர்களுக்கு உசிதமான வார்த்தைகளை கூறத் தொடங்கினான். மகாஜனங்களே, தர்மத்தை அறிய விரும்புபவர்கள் அதன் சத்புருஷனமிடமிருந்து தான் அறிந்து கொள்ள வேண்டும். பகவான் உங்களை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட என் வார்த்தைகளை சற்று கவனமாக கேட்க வேண்டும். தர்மத்தை செய்கிறவன், அதை ரட்சிக்கிறவன், அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறவன் ஆகிய 3 பேருக்கும் பலன்கள் சமமாகவே சொல்லப்பட்டுள்ளன. அற்ப காரியங்களில் மோகப்பட்டு விசனத்தை அடைந்தவனும் அவனை போன்ற சிலரும் தவிர மனு பிரஜாபதி, உத்தானபாதன், துருவன், பிரிய விரதன், என் பாட்டனாரான அங்கன், பிரம்மா, சிவன், பிரகலாதன், பலி சக்கரவர்த்தி ஆகியோர் தர்மார்த்த காம மோஷங்களுக்கு ஆச்சரியக்கத்தக்கவராயும் பரந்தாமன் ஒருவர் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறார்கள். அந்த பகவானுடைய பாதங்களில் இருந்து உண்டான கங்கையில் ஸ்நானம் செய்தவனுடைய பாவங்கள் அனைத்தும் நசித்து விடுகின்றன. அத்தனை மகிமை வாய்ந்த பகவானிடம் நீங்கள் எப்போதும் பக்தி கொண்டு அவரை தியானித்து வர வேண்டும். அக்னி கட்டைக்குள் இருந்தாலும் வெளியே பிரகாசிப்பது போல யாகம் முதலான கர்மாக்களின் மூலம் பகவான் காணப்படுகிறார். உங்கள் கர்மாக்களை கைவிடாது செய்து வருவதன் மூலம் எனக்கு சந்தோஷத்தை அளித்தவர்களாக ஆகுவீர்கள். ராஜ குலத்தின் பெருமை பிராமண குலத்தின் தபசாலும் வித்தையாலும் விளங்குகின்றன. அந்தன குலத்தை சேவிக்கிறவன் ஞான சூனியனாக இருந்தாலும் விரைவிலேயே தான சுத்தனாகி விடுகிறான். யாக கர்மாக்களில் இந்திராதி தேவர்களுக்கு அளிக்கப்படும் அவிசை அவர்கள் ஹோம குண்டத்திலேயே ஹோமம் செய்யும் மார்க்கமாக புசிப்பதில்லை. பிராமணர்களுடைய திருப்தியின் மூலமாயன்றோ புசிக்கிறார்கள். வேதத்தை சிரத்தையுடன் அத்தியம் செய்து அதன்படி வலுவாது நடந்து வரும் பிராமண சிரேஷ்டர்களின் பாத துளசியை சிரசிலே தரித்தவன் செய்த பாபமெல்லாம் அந்த க்ஷணமே அழிந்து விடுகிறதல்லவா? அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவனை தாமே வந்தடையும். அவர்களுடைய பாத தூளிகளை என் சிரசிலேயே ஆயுள் பரியந்தம் நான் தரிசிக்க விரும்புகிறேன். இவ்வாறு மக்களுக்கு உசிதமான வார்த்தைகளை பிருது சக்கரவர்த்தி கூறி முடித்த போது அந்த யாகசாலைக்கு சனகாதி முனிவர்கள் வந்து சேர்ந்தனர். யோக சக்தியால் பிரகாசிக்கும் அவர்களை கண்டதும் பிருது சந்தோஷம் அடைந்தவனாய் அவர்களிடம் எதிர்கொண்டு அர்க்கியம் முதலான உபச்சாரங்களை செய்து அவர்கள் பாதங்களில் தலையை தாழ்த்தி நமஸ்கரித்தான். ஹே பரம புருஷர்களாக விளங்கும் யோகீஸ்வரர்களே, உங்கள் தரிசனம் கிடைக்க நான் என்ன பாக்கியம் செய்தேனோ? பகவானை காண்பது எவ்வொரு அரியதோ அவ்வாறு உங்கள் தரிசனமும் சுலபத்தில் கிடைக்கக்கூடியதல்லவே. சம்சார சாகிரமாகிற இப்பெருங்கடல் விஷயாதி சுகங்களில் ஈடுபட்டு உழலும் எங்களுக்கு பிறவி துன்பத்தை ஒழித்து பரந்தாமனுடைய பாதார விந்தங்களை அடையும் மார்க்கத்தை உரைக்க வேண்டும் என்று கைகூப்பி பிரார்த்தித்தான். சனத்குமாரர்கள் அரசனை பரிவுடன் நோக்கியவாறு, ஹே ராஜன், உன் ஒருவனுக்கு மட்டுமே பிரயோஜனப்படக்கூடிய விஷயத்தை கேட்கவில்லை, சகல ஜீவன்களுக்கும் பிரயோஜனப்படக்கூடியதை கேட்டே உன் பெருமையை உணர்த்துகிறது. சொல்லுகிறேன் கேள்.
பகவத் கைங்கரியத்தில் சிரத்தையோடு ஈடுபட வேண்டும். சாதுக்களுடைய சம்பந்தம் கொண்டு அவர்களுடைய சேவை செய்ய வேண்டும். அவர்களால் கூறப்படும் பகவானுடைய புண்ணியம் நிறைந்த கதைகளை கேட்டு மகிழ வேண்டும். எந்த பொருட்களிலும் ஆசை வைக்காமல் ஆத்ம திருப்தியுடன் இருக்க வேண்டும். இதர தெய்வங்களை நிந்திக்காமல் உயிர் பிராணிகளுக்கும் இம்சை விளைவிக்காமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்து வருபவர்களுக்கு பகவானிடம் நிலையான பக்தி உண்டாகும். அப்போது நல்ல ஆசாரியானை அடைந்து அவரால் உபதேசிக்க பெற்று எம்பெருமானை ஏகாதித்து சித்தத்துடன் ஏகாந்த நிலையில் தியானம் செய்ய வேண்டும். கட்டையை பற்றிய நெருப்பு அதை சாம்பாராக்குவது போல அவர்களுடைய சுக துக்கங்களை பந்தபாசங்களை அனைத்தும் அழித்துவிடும். ஹே ராஜன், பகவானிடம் திடமான பக்தி கொண்டவன் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான். நீயும் இவ்வாறே கடைபிடித்து பகவானை குறித்து ஏகாக்கிர சிரத்தையுடன் தியானம் மேற்கொண்டு மோட்சத்தையும் அடைவாயாக என்று அனுகிரகித்து அவனிடம் விடைபெற்று மற்றவுடன் புறப்பட்டார். தங்களால் உபதேசிக்கப்பட்ட ஞான மார்க்கத்தை கேட்டு மக்கள் ஆனந்த பரவசமாகி அவர்களையே பார்த்து கொண்டிருக்கையில் எந்த ஆகாசத்திலிருந்து அவர்கள் இறங்கி வந்தனரோ அதே ஆகாசத்திலே எழும்பி மறைந்தார்கள். பின்னர் பிருது சக்கரவர்த்தி இப்பூமியை தேஜசினால் அக்னி போலும் பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு சமமானவாகவும் பொறுமையில் பூமி தேவியைப் போலும் அபீஷ்டத்தை தருவதில் சொர்க்கத்தைப் போலவும் தைரியத்தில் ருத்ரனைப் போலவும் விலங்கு பசு குரு வேதியர் ஆகியோரிடம் பக்தி கொண்டு மக்களை ரட்சித்து வந்தான். அவனுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தனர். விசுதாகன், தூமகேது, அரியசுவன், திருவருணன், விருகன் என அவர்கள் 5 அழைக்கப்பட்டனர். பின்னர் ஆட்சியை புத்திரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மனைவியுடன் தவம் செய்ய கானகத்துக்கு புறப்பட்டான். நியமப்படி முதலில் கந்த பல மூலாதிகளை மட்டும் சாப்பிட்டு எம்பெருமானை குறித்து தவம் செய்தான். பின்னர் படிப்படியாக புற்பூண்டுகளையும் நீரையும் வாயுவையும் மட்டுமே பட்சித்து கொண்டு வெயில் மழை பனி என பாராமல் கழுத்தளவு ஜலத்தில் நின்று தவம் செய்தான். யோக மார்க்கத்தை கடைபிடித்து இந்திரியங்களை அடக்கி பிராணனை ஒடுக்கி ஜீவனை விட்டான். அரசனுடன் இருந்த அவன் பத்தினி பெரிதும் துகித்தவளாய் மந்திரமலையின் அடிவாரத்திலே சிதை அடுக்கி அதில் அரசனுடைய தேகத்தை கிடத்தி அவனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வித்து தேவதைகளை பிரார்த்தித்த வண்ணம் பர்த்தாவை தியானித்தவளாய் அக்னியை வலம் வந்து பிரவேசித்து உயிர் துறந்தாள். தேவர்கள் புஷ்பமாரி பெய்து அவர்கள் இருவரையும் கொண்டாடினர். பிருது சக்கரவர்த்தி தன் மனைவியுடன் வைகுந்தம் சேர்ந்தான். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.